ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் a சூப்பர் பவர். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், மேஜிக் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங். அதாவது தன்னம்பிக்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூப்பர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நிமிஷத்தில் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருதோ, அப்போவே மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் a சூப்பர் பவர். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், மேஜிக் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குட். இந்த குட் அப்படின்ற வார்த்தையை ஸ்போக்கன் இங்கிலீஷில், அதாவது நம்ம பேசும்பொழுது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த சூழ்நிலையிலலாம் இந்த குட்டை நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சென்டென்ஸுமே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட டெய்லி கான்வர்சேஷனில் பேசுகிற மாதிரி ஈஸியான சென்டென்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? பாருங்கள் இந்த ஸ்லைடை. குட், can and could are confusing in English. Could is a model verb. அதாவது இந்த can, could ரெண்டையுமே இங்கிலீஷில் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த could அப்படின்றது மாடல் ஆக்ஸிலரி verb. could is the past tense of can. அதாவது can உடைய past tense தான் could. can present tense, அதோடைய past tense நம்ம could அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்க. could, but could has uses apart from that. இந்த can உடைய past tense அப்படின்றத விட could மேலும் நிறைய செயல்களை செய்கிறது. there is where the confusion lies. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருது. can யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கேனை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பாஸ்ட் டென்ஸ், அதாவது நடந்து முடிந்த ஆக்ஷனில் நம்ம குட்டை யூஸ் பண்ணலாம். இந்த பயன்பாட்டையும் தவிர மேலும் நிறைய பயன்பாடு இந்த குட்டுக்கு இருக்கிறது. அங்கே தான் நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷனே ஆரம்பிக்குது. இந்த ஸ்லைட் பாருங்கள். when could is used as the past tense of can, it refers to an ability that a person generally had in the past. இப்போ இந்த ஃபஸ்ட்டு யூஸ் குட் கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போனாக்கா இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த கேன் அப்படின்ற வார்த்தையை நம்ம எபிலிட்டிக்காக, நம்மளுடைய திறமையை பற்றி பேசுவதற்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இந்த குட்டை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிகழ்காலத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமையை பற்றி பேசுவதற்கு கேனை யூஸ் பண்ணணும். கடந்த காலத்தில், அதாவது பாஸ்ட் டென்ஸில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றி நம்ம பேசணும்னா நம்ம குட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்க. could, when I was young I could walk fast. இது குட்டை நம்ம பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். when I was young, நான் யங்காக இருந்த பொழுது I could walk fast, என்னால் வேகமாக நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம குட்டை பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கடந்த காலத்தில் நம்மளுடைய எபிலிட்டி, நம்மளுடைய திறமையை, கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த திறமையை பற்றி பேசுவதற்கு நம்ம குட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். when I was young I could walk fast. அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். could refers to something that was generally possible in the past also. அடுத்தது இந்த குட்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பாஸ்டில் ஏதாவது ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம குட்டை யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு செயல் நடப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸில் நடப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த குட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் தோஸ் டேஸ் யூ குட் பை லஞ்ச் ஃபார் 20 rupees. அந்த நாட்களில் நீ லஞ்சை 20 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம்.
அந்த நாளில், அதாவது பாஸ்ட் டென்ஸில், கடந்த காலத்தில், நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நாளில் ஒரு லஞ்சை வந்து நம்மளால் 20 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக கடந்த காலத்தில் ஒரு பாசிபிலிட்டி, ஒரு செயல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த பாசிபிலிட்டியை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இப்போ நம்மளால் லஞ்சை 20 ருபீஸ்க்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு முழு லஞ்சை நம்மளால் 20 ருபீஸ்க்கு வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். லைக் can be used of possibility as well. அதாவது ஏற்கனவே ஒரு செயல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து கேனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அடுத்தது இந்த கேனுமே வந்து பாசிபிலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஏதாவது பாசிபிலிட்டி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம கேனை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து குட்டையும் வந்து ஏதாவது ஒரு செயல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பாசிபிலிட்டிக்காக, அதாவது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த மீனிங்காக நம்ம குட்டை யூஸ் பண்ணும்பொழுது அந்த மீனிங்கில், பொருளில் வந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். கேனை யூஸ் பண்ணுறதுக்கும் குட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் இந்த ஸ்லைடை. கேனை வந்து நம்ம எப்படி பாசிபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோன்னு பாருங்களேன். we can have as many as 20 students for the competition. அதாவது இதில் வந்து எபிலிட்டி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறன் அல்லது எபிலிட்டி. அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்க. கேன், தட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, we are able to have as many as 20 students for the competition. அதாவது அந்த காம்படிஷனுக்கு 20 மாணவர்கள் வரை கலந்து கொள்வதற்கான நம்மளுக்கு திறமை, தகுதி வந்து நம்மளுக்கு இருக்குது. we have enough space மெட்டீரியல்ஸ் ஃபார் 20 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து 20 மாணவர்கள் வரை அந்த காம்படிஷனை நடத்துவதற்கு தேவையான அளவுக்கு பொருள் இருக்குது. அதே மாதிரி அவங்கள அமர வைத்து அந்த காம்படிஷனை நடத்துவதற்கு தேவையான அளவுக்கு இடவசதியும் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த காம்படிஷனில் 20 மாணவர்கள் வரை கலந்து கொண்டு நடத்துவதற்கான எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அதே எபிலிட்டிக்காக, பாசிபிலிட்டிக்காக could வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? when could is used in this way, it refers to something that you believe is likely to be true or to happen. இதே மாதிரி நம்ம could யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதாவது நீங்கள் வந்து இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நம்புறத அல்லது நடப்பதற்காக வாய்ப்பு இருக்கக்கூடியதை வந்து நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து could யூஸ் பண்ணுவோம். கேனை நம்ம பாசிபிலிட்டிக்காக யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அதுக்கு நடத்துவதற்கான போதுமான அளவுக்கு இடவசதியும் பொருள் வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஆனால் இந்த குட்டை நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒன்று நினைப்போம், இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, இது நடக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம குட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். we could have as many as 20 students for the competition. அதே சென்டென்ஸ் தான், ஆனால் நம்ம could யூஸ் பண்ணியிருக்கிறோம். we could have as many as 20 students for the competition அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, could is used to say that it is possible that 20 students will participate in the competition. அதாவது இதில் நம்ம குட்டை யூஸ் பண்ணும்போது இதில் மீனிங் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதாவது 20 மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காம்படிஷனில் 20 மாணவர்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுவே நம்ம கேனை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நம்ம பேசும்பொழுது 20 மாணவர்கள் வரை அந்த கலந்து அந்த காம்படிஷனை நடத்துவதற்கு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இடவசதியும் பொருள் வசதியும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான பாசிபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் குட்டை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நம்ம பேசும்பொழுது இந்த போட்டியில் 20 மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுகிறோம். நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். could is also used to describe something that was possible but did not happen. அதாவது குட்டை வந்து இன்னொரு வகையில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏதோ ஒன்று வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் அது என்ன பண்ணலை, நடக்கலை. Here it is used with the verb have. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த குட்டு கூட நம்ம வந்து have அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். கடந்த காலத்தில் ஏதோ ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் அந்த விஷயம் என்ன பண்ணலை, நடக்கலை. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். குமார் could have won if he had practiced well.
இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, குமார் வந்து நல்லா பயிற்சி பெற்றிருந்தானாக்கா அவனால் ஜெயிச்சிருந்திருக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது வந்து விஷயம் வந்து பாஸ்ட் டென்ஸில் நடக்கலை இல்லைங்களா? அதை பற்றி நம்ம பேசும்பொழுது இங்கே வந்து நம்ம குட்டை யூஸ் பண்ணுறோம். அதாவது கடந்த காலத்தில் குமார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தானாக்கா அவன் வந்து ஜெயிச்சிருந்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். could can also express annoyance or another strong emotion. குட்டை வந்து நம்ம அனாயன்ஸ் அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி நடக்குது அப்படின்னா, அல்லது வேறு விதமான ரொம்ப தீவிரமான உணர்வுகளை எமோஷன்ஸை வெளிப்படுத்துவதற்கு நம்ம வந்து குட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ குட் ஹவ் ஆஸ்ட் மீ இஃப் யூ நீடட் ஹெல்ப். அதாவது உனக்கு உதவி தேவைப்பட்டிருந்துச்சுன்னா நீ வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இதில் வந்து நம்ம அந்த ஒரு எமோஷனை வந்து வெளிப்படுத்துகிறோம். அதனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கோம் இல்லையா? எரிச்சலாக நம்ம சொல்கிறோம். உனக்கு ஹெல்ப் கேட்டது தேவைப்பட்டுருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டிருக்கணும்ல நீயே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து இந்த குட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். குட் டு மேக் பொலைட் சஜஷன்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அதாவது ஏதாவது ஒன்றை வந்து பொலைட்டாக நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒன்றை வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து பரிந்துரை செய்வோம். அந்த மாதிரி பரிந்துரை செய்கிறத வந்து அந்த மாதிரி பரிந்துரை செய்கிறத பொலைட்டாக செய்கிறது, ரொம்ப தாழ்மையாக செய்கிறது. அந்த மாதிரி தாழ்மையாக ஏதாவது ஒன்றை வந்து நம்ம பரிந்துரை செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த குட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்குறதுக்கு இந்த குட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ டெல் மீ வாட் டைம் இட் இஸ். இது வந்து கேள்வி கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணது. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த டைம் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து குட்டை கேள்வி கேட்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். பொலைட்டாக கேள்வி கேட்கணும், ஏதாவது ஒன்று அடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம இந்த குட்டை யூஸ் பண்ணலாம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த குட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வேர்பை எந்தெந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோடைய மீனிங் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா சென்டென்ஸையும் உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனில் தேவையான நேரத்தில் சரியான இடத்துல யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.